தமிழ்நாடு ஏன் ராமரை வெறுக்கிறது? இந்தியா முழுவதும் ராம்லீலா கொண்டாடப்படுகிறது. நல்லது தீமையை வென்றதற்கான அடையாளமாக அங்கே ராவணன் சிலைகள் எரிக்கப்படுகின்றன. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் சிலர் அதற்கு முற்றிலும் எதிராக செய்கிறார்கள். ராவணன் சிலையை எரிப்பதற்கு பதிலாக ராமர் சிலையையே எரிக்கிறார்கள். அதற்கு அவர்கள் ராவண லீலா என்று பெயர் வைத்துள்ளனர். ஒரு பிரபல தமிழ் பாடலாசிரியர் மேடையில் நின்று ராமன் மனநிலை சரியில்லாதவர், அதனால்தான் அவர் செய்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்று கூறினார். அதை கேட்ட கூட்டம் கைத்தட்டியது. தமிழ் சினிமாவிலும் பல படங்கள் ராவணனை ஹீரோவாகவும் ராமரை வில்லனாகவும் காட்டுகின்றன. சில படங்களில் வரும் வசனங்களும் அதையே பிரதிபலிக்கின்றன. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்ட போது தமிழ்நாட்டின் அதன் நேரடி ஒளிபரப்பை தடை செய்ததாக செய்திகள் வந்தன. சில அரசியல் தலைவர்கள் ராம்லீலாவுக்கு தென்னிந்தியாவுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினர். இன்னும் சிலர் நாடு முழுவதும் ராம்லீலா கொண்டாட்டத்தை நிறுத்துமாறு பிரதமருக்கே கடிதம் எழுதினர். ஆனால் இது இன்று துவங்கிய விஷயம் இல்லை. வரலாற்றை பார்த்தால் இன்னும் அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தெரியும். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பொதுவெளியில் ராமரின் படத்தை செருப்பால் அடித்து பின்னர் அதை எரித்த சம்பவங்களும் நடந்துள்ளன. இதனால் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. கோவில்கள், பக்தி, ஆன்மீகம் ஆகியவற்றுக்கு பெயர் பெற்ற தமிழ்நாடு ஏன் ராமருக்கு எதிராக இருப்பது போல தோன்றுகிறது? இந்தியா முழுவதும் மக்கள் ராமரை பக்தியுடன் வணங்கும் போது தமிழ்நாடு மட்டும் ஏன் வேறுபட்ட பாதையில் நடப்பது போல தெரிகிறது? உண்மையில் என்ன நடந்தது? ஏன் சிலர் ராவணனை உயர்த்தி பேசுகிறார்கள்? இது உண்மையில் தமிழ்நாட்டின் நம்பிக்கையா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஒரு கதை இருக்கிறதா? இந்த உண்மையை புரிந்து கொள்ள நாம் பல ஆண்டுகள் பின்னோக்கி போக வேண்டும். இந்த ராமர் தமிழ்நாடு மோதல் நேற்று தொடங்கியதல்ல. அயோத்தி கோவில் விவகாரத்துக்கு பிறகோ சமீபத்திய அரசியல் மாற்றங்களுக்கு பிறகோ உருவானதும் இல்லை. அது வெறும் மதத்தை கேள்வி கேட்ட சிந்தனை மட்டும் அல்ல, மதத்தையே கேலி செய்த சிந்தனை. அது சாதியை கேள்வி கேட்பதோடு நின்றுவிடவில்லை, கடவுளுக்கே எதிராக போராடியது. அந்த இயக்கத்தின் மையத்தில் இருந்தவர் பெரியவர் ஈவே ராமசாமி. பெரியார் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் சக்தி வாய்ந்த பேச்சாளர், அஞ்சாத சமூக சீர்திருத்தவாதி, சாதி அநீதிக்கும் சமூக ஒடுக்குமுறைக்கும் எதிராக உண்மையாக போராடியவர். ஆனால் அந்த போராட்டத்தின் போது அவர் இந்து மதத்தின் மீது, குறிப்பாக ராமர், கிருஷ்ணர், சிவன் போன்ற தெய்வங்களை வணங்கும் மரபின் மீதும் கடுமையான எதிர்ப்பை வளர்த்தார். அவரின் நம்பிக்கை என்னவென்றால், இந்து மதம் என்பது பிராமணர்கள் மற்ற சமூகங்களை கட்டுப்படுத்த உருவாக்கிய ஒரு அமைப்பு. அதேபோல் ராமாயணம் என்பது வட இந்திய ஆரியர்கள் தென்னிந்திய திராவிடர்களை வென்ற கதையாக அவர் கருதினார். அவரின் பார்வையில் ராவணன் ஒரு வில்லன் அல்ல, வட இந்திய கலாச்சாரத்தால் அநியாயமாக கெட்டவனாக காட்டப்பட்ட திராவிட மன்னன். இது வித்தியாசமாக தோன்றலாம், ஆனால் ஆரிய ராமன் திராவிட ராவணனை கொன்றான் என்ற இந்த சிந்தனையே பின்னர் திராவிட அரசியலின் அடித்தளமாக மாறியது. அதன் பிறகு இந்தியா முழுவதும் வணங்கப்படும் ராமர் தமிழ்நாட்டில் சிலருக்கு அரசியல் எதிர்ப்பின் சின்னமாக மாறியது. பெரியார் பொதுக்கூட்டங்களில் இந்து கடவுள்களை வெளிப்படையாக விமர்சித்தார். கடவுள் உண்மையிலேயே இருந்தால் என்னை இப்போதே தடுத்து நிறுத்தட்டும் என்று சவால் விடுத்தார். சிலைகளை உடைத்தார், மத நூல்களை எரித்தார், ராமரை கோழை என்றும் சீதையை தூய்மையற்றவர் என்றும் விமர்சித்தார். மெல்ல இந்த தீவிர நாத்திக இயக்கம் பெரிதாக வளர்ந்தது. ஆனால் 1971 நடந்த ஒரு சம்பவம் எல்லையை கடந்து சென்றது. 1971 ஜனவரியில் சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட்டது. அங்கு 10 அடி உயரமுள்ள ராமர் சிலை ஒன்று கொண்டு வரப்பட்டது. பொதுமக்கள் அந்த சிலையை செருப்பால் அடிக்க சொல்லப்பட்டது. ராமர், சீதை, முருகன் போன்ற தெய்வங்களை அவமதிக்கும் போஸ்டர்கள் வைக்கப்பட்டன. சில படங்களில் தெய்வங்கள் ஆடையின்றி அவமானப்படுத்தி காட்டப்பட்டன. இது சாதாரண போராட்டம் இல்லை, மில்லியன் கணக்கான மக்களின் நம்பிக்கையை அவமதித்த சம்பவம். இந்த செய்தி நாடு முழுவதும் பரவிய போது அதிர்ச்சி ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறதா என்று பலர் கேள்வி எழுப்பினர். தமிழ்நாட்டுக்குள்ளேயே பலர் கோபமடைந்தனர். அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி. அவர் பெரியாரின் அரசியல் மரபில் இருந்து வந்தவர். ஒரு புறம் பெரியாரை நேரடியாக எதிர்க்க முடியாது, மற்றொரு புறம் மத உணர்வுகளை புண்படுத்தியதை முழுமையாக ஆதரிக்கவும் முடியாது. அவர் மக்களின் மத உணர்வுகள் புண்பட்டிருந்தால் வருந்துகிறேன் என்று கூறினார். ஆனால் அதற்குள் சேதம் நடந்துவிட்டது. பின்னர் துக்ளக் இதழ் அந்த நிகழ்வின் புகைப்படங்களை வெளியிட்டது. அரசு பதற்றமடைந்தது. இதழ்களின் பிரதிகளை பறிமுதல் செய்ய முயன்றது. ஆனால் புகைப்படங்கள் மக்கள் மத்தியில் பரவின. சமூக ஊடகம் இல்லாத காலத்திலேயே அந்த படங்கள் வைரலானது. அந்த நாள் பலருக்கும் ஒரு உண்மை புரிந்தது. இது சாதி எதிர்ப்பு இயக்கம் மட்டும் இல்லை, மத நம்பிக்கைகளுக்கே எதிரான இயக்கமாக மாறிவிட்டது. 1974 மீண்டும் அதே போன்ற சம்பவம் நடந்தது. பெரியார் மறைந்திருக்கிறார். அவரது ஆதரவாளர்கள் ராவண லீலா நடத்தினர். வட இந்தியர்கள் ராவணனை எரித்தால் நாங்கள் ராமரை எரிப்போம் என்றனர். சென்னையில் ராமர், லக்ஷ்மணர், சீதை ஆகியோரின் பெரிய சிலைகள் எரிக்கப்பட்டன. இது மத நிகழ்வு அல்ல, அரசியல் அடையாள போராட்டம்.
ஆனால் ஒரு முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் மிக குறைவு. சில நேரங்களில் 100 பேருக்கும் குறைவாகவே கூட்டம் இருந்தது. ஆனால் தேசிய ஊடகங்கள் தமிழ்நாடு முழுவதும் ராவண லீலா கொண்டாடப்படுகிறது என்று காட்டின. ஒரு சிறிய அரசியல் போராட்டம் முழு தமிழ்நாட்டின் கலாச்சாரமாக சித்தரிக்கப்பட்டது. உண்மையில் தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக ராம்லீலாவோ ராவண லீலாவோ இருந்ததே இல்லை. அவை வட இந்திய மரபுகள். ஆனால் சில திராவிட அமைப்புகளுக்கு ராமரை எதிர்ப்பது என்பது மதத்தை பற்றியதல்ல, அது அடையாள அரசியல். நாங்கள் வட இந்திய இந்து அடையாளத்திலிருந்து வேறுபட்டவர்கள் என்று காட்டும் முயற்சி. அதனால்தான் அவர்கள் அம்மன், முருகன், ஐயனார் போன்ற உள்ளூர் தெய்வங்களை அவமதிக்க மாட்டார்கள். ஏனெனில் மக்கள் எதிர்ப்பார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் உண்மையான தமிழர்கள் பெரும்பாலும் இந்த வெறுப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் தமிழ்நாட்டில் நீங்கள் யாரிடமாவது பேசி பாருங்கள். கோவில் பூசாரி முதல் கல்லூரி மாணவர் வரை பெரும்பாலோர் ராமரை வெறுப்பதில்லை. ஆம், முருகன், அம்மன், பெருமாள் போன்ற தெய்வங்களுடன் நமக்கு நெருக்கம் அதிகமாக இருக்கலாம். அது இயல்பானது. அதனால் நாம் ராமரை ஒதுக்கி வைக்கவும் இல்லை. ராமர் மீது மரியாதையும் பக்தியும் இன்னும் இருக்கிறது. தமிழகத்தில் ராமன், ராமச்சந்திரன், சீதாராமன், ஜானகிராமன், பட்டாபிராமன் போன்ற பெயர்கள் மிகவும் சாதாரணம். ஆனால் ராவணன் என்ற பெயரை நீங்கள் அரிதாகவே காண்பீர்கள். ஏனெனில் ராவணன் தமிழ்நாட்டில் வழிபடுவதில்லை. அவர் ஒரு சிக்கலான இலக்கிய கதாபாத்திரமாக பார்க்கப்படுகிறார், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் ராமருக்கே அர்ப்பணிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன. அவற்றில் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானவை. அதனால் எதுவாக சொன்னாலும் ராமர் தமிழ்நாட்டின் பகுதியே, தமிழ்நாடும் ராமரின் பகுதியே. இதற்கு சிறந்த சான்று கம்பராமாயணம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கவிஞர் கம்பன் எழுதிய தமிழ் ராமாயணம். கம்பன் ராமரை வெறும் அரசனாக அல்ல, கடவுளாகவே பார்த்தார். அதே நேரத்தில் ராவணனை வெறும் கார்ட்டூன் வில்லனாக காட்டவில்லை. அவரின் அறிவு, வீரத்தையும் பாராட்டினார். ஆனால் இறுதியில் தர்மத்தின் உருவமாக இருப்பவர் ராமர்தான் என்று தெளிவாக காட்டினார். அதுதான் தமிழ் மரபு. நாம் வில்லங்களை வழிபட மாட்டோம், அவர்களிடமிருந்து பாடம் கற்போம். ஆனால் உண்மை, தர்மம், நீதிக்காக நின்றவரை வணங்குவோம். அவர்தான் ராமர். தமிழ்நாடு எப்போதும் சிந்திக்கும் நிலம். இங்கே மக்கள் கேள்வி கேட்பார்கள், விவாதிப்பார்கள். ஆனால் பக்தியை மறந்து விடவில்லை. இன்றும் ஸ்ரீரங்கம் முதல் ராமேஸ்வரம் வரை பயணம் செய்தால் தமிழ்நாட்டின் ஆன்மாவை நீங்கள் உணர முடியும். இது ராமரை நிராகரித்த நிலம் அல்ல, அவரின் அரசியலின் சத்தத்திலிருந்து தாண்டி அமைதியாக இதயத்தில் வைத்திருக்கும் நிலம். அதனால் அடுத்த முறையாவது தமிழ்நாடு ராமரை வெறுக்கிறது என்று சொன்னால் அவர்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். நீங்கள் உண்மையான தமிழ்நாட்டை பார்த்ததுண்டா? ஏனெனில் உண்மையான தமிழ்நாடு ராமர் சிலைகளை எரிப்பதில்லை, ராவணனை வழிபடுவதில்லை, ராமாயணத்தை நிராகரிக்கவில்லை. அதற்கு தனது சொந்த ராமாயணம் இருக்கிறது. அது பக்தியாலும் அழகாலும் நிரம்பியுள்ளது. கம்பன், ஆண்டாள், திருவள்ளுவர் பிறந்த மண் இது. ஒரு எளிய உண்மையை எப்போதும் புரிந்து கொண்டுள்ளது. கடவுள்களை கேள்வி கேட்கலாம், கடவுளுடன் விவாதிக்கலாம். ஆனால் கடவுளை வெறுக்க முடியாது. ஏனெனில் வெறுப்பு என்பது தமிழ் இனத்தின் இயல்பு அல்ல. இவ்வளவு ஏன், ராமரை எதிர்த்த மனிதரின் பெயரே ராமசாமி. அதுதான் தமிழ்நாட்டின் முரண்பாடும் அதே நேரத்தில் அதன் உண்மையும் கூட.